Taste the Daily. அரசியல் விமர்சகர் சதீஷ் பாபு அவர் 2021 தேர்தலில் கூட்டணியை பார்த்து மக்கள் வாக்களித்தார்களா, தேர்தல் திட்டங்களை பார்த்து வாக்குறுதிகளை பார்த்து வாக்களித்தார்களா? இப்போ 2026ல் மக்கள் கூட்டணியை பார்ப்பாங்களா, எதை பார்ப்பாங்க? நிச்சயமாக இந்த தொடர்ந்து அதிமுக ஆட்சி 10 ஆண்டு காலம் நடைபெற்றதனுடைய விளைவுகள் காரணமாக தொடர் பிரச்சாரங்கள் அநேக ஊடகங்களை திமுக கூட்டணி கட்சிகள் ஆக்கிரமிப்பு செஞ்சிருந்த காரணத்தினால மக்கள்கிட்ட பிரச்சாரங்கள், தவறான பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதை விட ஒரு பெரிய கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. 2019 2021 வரைக்கும் கொரோனாவில் உலகமே ஸ்தம்பிச்சு போச்சு. அந்த காலகட்டத்தில் மத்திய அரசாங்கமாக இருக்கட்டும், மாநில அரசாங்கமாக இருக்கட்டும், தொடர்ந்து அவங்க அரசாங்கத்தை ஸ்திரத்தன்மையோடு நடத்துகிறதே பெரிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை. மக்களை முதல்ல அந்த வியாதியிலிருந்து காப்பாற்றணும், அதுதான் அப்போது இருந்த பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த சமயத்தில் தேர்தலை தமிழ்நாடு சந்தித்ததனுடைய விளைவு திமுகவினுடைய அடுக்கடுக்கான நிறைவேற்ற முடியாத அந்த போலி வாக்குறுதிகள் தான் சொல்லணும். நாங்கள் அரசியலில் விமர்சனம் செய்தாலும் அதுதான் உண்மையாகப்பட்டது. இந்த 5 ஆண்டு காலத்தில் நாங்கள் பார்க்குறோம். தொடர்ந்து திமுக கொடுத்த அந்த வாக்குறுதிகளை, நம்ப முடியாத வாக்குறுதிகள், அவைகளை முன்னிறுத்தி மக்களை குழப்பத்துக்கு உள்ளாக்கி தொடர்ந்து அந்த கூட்டணியில அனைவரையும் தொடர்ந்து அந்த 9 ஆண்டு காலம் நீங்க சொன்ன மாதிரி பேரிடர் காலங்கள்ல எப்படி அப்படின்றத சொல்லிருக்கீங்க. இப்ப எலெக்ஷன் வரும்போது கூட்டணி தானே மெயினா அங்க பார்க்கப்படுது. அப்போ அந்த 2026 தேர்தலில் இந்த கூட்டணி எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்லுங்க. நிச்சயமாக அந்த 2021 தேர்தலை நான் சொல்லிட்டு இருந்தேன், நடுவில் இடைமறிச்சதுனால மீண்டும் சொல்கிறேன். நான் 2021 தேர்தல் மக்களினுடைய மனசை இந்த எதிர்கட்சிகள் தவறாக பயன்படுத்தி கொண்டதுன்ற விளைவு தான் ஆட்சி மாற்றத்திற்கான வாய்ப்பு ஏற்பட்டது. அன்றைக்கும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வெறும் ஒரு 13 லட்சம் வாக்குகள் தான் வித்தியாசம். அரசு ஊழியர்களுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட திமுக கூட்டணிக்கு கிடைச்சது. அன்றைக்கு இருந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வாக்குகள், அவர்களுடைய குடும்பத்தினுடைய வாக்குகள் 8 லட்சம் வாக்குகள் நேரடியாக திமுகவினுடைய கூட்டணிக்கு கிடைத்தது. அவை அனைத்தையும் இன்றைய தேர்தலில் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் அத்தனையும் போலியானது, பொய்யானது என்று அனுபவித்திருக்கின்ற காரணத்தினாலே அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், பிற தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், அனைவருமாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற விளைவு இன்றைக்கு 2026 நிச்சயம் இது ஒரு பெரிய மாறுதலை இந்த தேர்தல் சந்திக்க போகிறது. அதை விட இன்னும் நாங்கள் விளக்கமாக சொல்லணும்னா, என்ன மாறுதல் ஏற்படும் 2026? நிச்சயமாக மக்களுடைய எண்ணம் திரு எடப்பாடியார் அவர்களுடைய ஆட்சியை தான் மீண்டும் எதிர்பார்க்குது. ஏனென்று சொன்னால், இந்த கொரோனா காலமாக இருக்கட்டும், இந்த 4.5 ஆண்டு ஆட்சியில் மக்களுடைய தேவைகள் அத்தனையும் நிறைவேற்றி கொடுத்ததை அவங்க வித்தியாசப்படுத்தி பார்க்குறாங்க. இப்போ இருக்கிற இந்த 2021-26 ஆட்சியையும் அன்றைக்கு இருந்த 4.5 ஆண்டு கால ஆட்சியும் ஒட்டுமொத்தமாக அதிமுகனுடைய 2011-2021 ஆட்சியும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்களுக்கு அந்த ஆட்சி நமக்கு எவ்வளோ பரவாயில்ல. அவங்கெல்லாம் மக்கள் சொல்கிற ஒரு வார்த்தை எல்லாரும் என்ன கேட்டிருப்போம்னா, அம்மா இருந்திருந்தா இப்படி ஒரு நிலைமை நமக்கு வந்திருப்போமா அப்படின்னு. அதை விட திரு எடப்பாடியார் அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, ஐயோ எவ்வளோ மேலுப்பா, நம்ம தவறி போய் இந்த கூட்டணிக்கு நம்ம வாக்களிக்காமல் மாற்றி வாக்களிச்சிட்டோமே, இந்த போலியான வாக்குறுதிகளை நம்பி. இது இல்லைன்னா அதுன்னு ஒரு மாறுதல், கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேருக்கு மேலே ஒரு மாறுதல். அவைகளையும் இதை அனைத்தையும் ஒவ்வொரு செக்மெண்ட்டை தனித்தனியாக பிரித்து பார்க்கும்பொழுது அவை அத்தனையும் பயன்படுத்தி கொண்டது திமுக கூட்டணி. அந்த ஒரு வித்தியாசங்கள் தான் அந்த 13 லட்சம் வாக்குகள். அது இந்த வரப்போகிற இந்த தேர்தலில் நிச்சயமாக பணபலத்தையோ அது போன்ற ஒரு விஷயங்களையும் முன்னிறுத்த முடியாது. ஏனென்று சொன்னால் அடிப்படை தேவைகள் இப்போ நமக்கு முக்கியமாக தேவைன்னு மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. சரி, இப்போ திமுகக்குள்ள கூட்டணிக்குள்ள பல பிரச்சனைகள் இருந்தாலும் ஒரு கூட்டணியை கட்டமைக்க தான் போவாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது அந்த கூட்டணியை மக்கள் ஏற்க தயாராக இருப்பாங்களா? மக்கள் எப்படிங்க ஏற்றுக்குவாங்க? நீங்கள் எத்தனை வேணாலும் யாரை வேணாலும் எப்படி வேணாலும் சரி கட்டிடலாம். ஆனால் மக்களை நீங்கள் சரியாக வச்சுக்கிடணும்னா அவங்களுக்கு முதல்ல என்ன தேவைன்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, வாழ்வாதார பிரச்சனை. இந்த வாழ்வாதார பிரச்சனையில் நீங்கள் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் ரோட்டில் நடக்க முடியுதா? அன்றைய காலகட்டத்தில் காந்தியடிகள் சொன்னதை போலலாம் தேவையே இல்லை, பல படங்களில் காட்டின மாதிரி. சரி, இந்த ஆட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா ஏற்றுக்கொள்ள மாட்டார்களான்றது அவங்க பாதிக்கப்பட்டதை பொறுத்து நம்ம சொல்லிட முடியும். பட் கூட்டணி கட்சி தொண்டர்கள் இருக்காங்க இல்லையா, இப்போ விசிகாவா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், அந்த தொண்டர்கள் இந்த கூட்டணியை 2026 ஏற்றுப்பாங்களா? ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் ஒரு முன்னெடுப்பாக நான் சொல்கிறேன் பாருங்கள். 2011 தேர்தலில் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த தேமுதிக கழகத்தினுடைய தொண்டர்களுடைய
வலிமை தான் அன்றைக்கு அதிமுக கூட்டணியை வந்து உருவாக்குச்சு. இன்றைக்கு புதிய கட்சி உருவாகி இருக்கிறது, நாமெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த கட்சி திரு விஜய் அவருடைய கட்சியில் கூட தொண்டர்களுடைய எண்ணம் என்னவென்று இருக்குன்னா, எடப்பாடியார் அவருடைய கூட்டணியை தான் எதிர்பார்த்திருக்கு, இந்த ஆட்சி மாற்றத்தை விரும்பி இருக்கிறாங்க. இது போன்றுதான் அனைத்து கட்சியிலும். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவர்களை மாதிரி ஒரு சாடி பேசுறதை நம்ம எந்த ஊடகத்திலையுமே பார்த்துருக்க முடியாதுங்க. திமுகவை அப்படி சாடி பேசுறாங்க. சரி, நீங்க வந்து முதல் கட்ட தலைவராக இந்த கட்சியை வழிநடத்துற காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் அப்படி ஒரு கூட்டணியை முரண்பாடா பேசுறவங்க மேல ஏன் இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? ஏனென்று சொன்னால் தேசிய கட்சியினுடைய தலைமையை அவை அனைத்தையும் வரவேற்குது. மக்களுடைய எண்ணத்தை அவர்கள் பிரதிபலிக்கிறார்கள். 2ஆம் கட்ட தலைவர்கள், திமுகனுடைய கூட்டணி தலைவர்கள் முதல் கட்ட தலைவர்களை சரிகட்டு கொண்டிருக்கின்றாரே தவிர 2ஆம் கட்ட தலைவர்களுடைய குரல்களை அவர்களால் நசுக்க முடியாத வெளிப்பாடு இன்றைய ஊடகத்தின் வாயிலாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் மக்களுடைய எண்ணத்தை. சரிங்க சார், நன்றி. பேசலாம். திரு சதீஷ் பாபு சார், இப்போ வந்து இவ்வளோ வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்க அதிமுககள், இன்னமும் அதிகமாக வரதான் போகுது. மக்கள் வந்து எதை நம்பி வாக்களிப்பார்கள்? நிச்சயமாக மக்கள் வந்து அடிப்படை தேவைகள் தான் முக்கியமாக பார்ப்பாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை முக்கியமாக பார்ப்பாங்க. பெண்களுக்கான பாதுகாப்பு இன்மையை பார்க்குறாங்க. தொழில், எந்த வியாபாரியும் தொழில் செய்ய முடியல. கட்ட பஞ்சாயத்து, போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் கட்ட பஞ்சாயத்து ஸ்டேஷனாக மாறி போச்சுது. வியாபாரிகள் யாராலையும் வியாபாரம் பண்ண முடியல, தொழில் செய்கிறவங்க தொழில் செய்ய முடியல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கு எங்கெல்லாம் வந்து போதைப் பொருட்கள் வஸ்துக்கள் விற்கிறாங்கன்ற ஒரு வரமுறையே இல்லாத ஆயிடுச்சு. தெருவுக்கு தெரு, சந்துக்கு சந்து, எங்க வேணாலும் கஞ்சா கிடைக்குது. என்னன்னா இப்ப எலெக்ஷன் அப்படின்னு ஒண்ணு ஒரு வருடத்திற்கு முன்பாகவே அதிமுக வந்து எழுச்சி பயணமா இருக்கட்டும் சரி, விருப்பமனு அறிவிப்பா இருக்கட்டும் சரி, எல்லாத்தையுமே முன்கூட்டியே இப்போ வாக்குறுதிகளையும் சரி முன்கூட்டியே எடுத்து நடத்திட்டு வராங்க. ஆனா திமுக வந்து ஒரு மாதிரி அமைதியாவே இருக்காங்களே, எந்த ஒரு முன்னெடுப்பையும் எடுக்காம. இந்த ரேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா அதிமுக வந்து முதல் இடத்துல நிக்கிறதுக்கு காரணமே மக்களுடைய எதிர்பார்ப்பா வந்து அதிமுக இருக்கிறதுனுடைய ஒரு பலத்தை அவங்க எடுத்துக்கிறாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். நம்ம இதே திமுக இந்த மாதிரி ஒரு நடத்திருக்க வேண்டியதுன்னு விருப்ப மனு வாங்கி பாருங்க. வாங்க முடியுமா அவங்களால? அதிமுக கூட்டணிக்கே நம்ம கொடுக்கறதாக இருந்தாலும் 234 தொகுதியிலும் கிட்டத்தட்ட 3000 பேருக்கு மேல வந்து விருப்ப மனு கட்டியிருக்காங்க அதிமுகவில். திமுக அந்த மாதிரி ஏன் வாங்க மாட்டாங்கிறாங்க? சரி, அவங்களுக்கு தான் வாங்கல. அவங்களுக்கு கூட்டணி கட்சிகளாவது நாங்கள் இத்தனை தொகுதியில் அண்ணன் சொன்ன மாதிரி, அண்ணன் மோகன் அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து இத்தனை எம்பி சீட்டில் இருக்கிறோம், நம்ம இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்து தான் கூட்டணி நம்ம வந்து சேர்த்து சீட்டு கேட்போம் அப்படின்ற வகையில் ஒரு விருப்ப மனு வாங்கட்டுமே. கரண்ட்ல இருக்கிற எம்எல்ஏங்களே அவங்களே வந்து விருப்ப மனு வாங்குறதுக்கு கொடுக்கறதுக்கு அந்த தகுதியிலேயே இல்லை. ஏன்னா அவங்க கூட்டணிக்குள்ள அவ்வளவு முரண்பாடுகள் நிறைஞ்சிருக்கு. இப்ப தேர்தல் வேலைகளை முன்னெடுக்காததுனால திமுக பதற்றத்துல இருக்கிறாங்கன்னு எப்படி எடுத்துக்கலாமா? நிச்சயமா நீங்க வந்து அவங்களோட வாக்குறுதி தான் அவங்கள பின்னடைவுக்கு தள்ளி இருக்குதுன்றத நம்ம தினம் தினம் பார்த்துட்டே வரோம். ஒவ்வொரு அண்ணன் திரு கோவிந்தராஜ் அண்ணன் சொன்ன மாதிரி இவங்க தனித்தனியா நீ செக்மெண்டா தனித்தனியா பிரிச்சு பார்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு மேல வந்து வாக்களிச்சிருப்பாங்க, வாக்களிக்க போறாங்கன்றது உறுதி. ஏன்னு சொன்னா அரசு ஊழியர்களுக்கு 2003க்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் ஆனவங்களுக்கு அரசு ஊழியர்கள் பழைய பென்ஷன் ஸ்கீம் அறிவிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆசிரியர்களையும் அரசு ஊழியர்கள் நடுத்தர நிக்க வச்சு பெரிய போராட்டத்துக்கு உள்ளாக்கி விட்டுட்டார். எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. பெரிய போராட்டத்துக்கு உள்ளாக்கிட்டாரு. அதே போல பாத்தீங்கன்னா சென்னை மாநகராட்சியில வந்து துப்புரவு பணியாளர்களை கிட்டத்தட்ட வந்து நடுத்தரில் வந்து போராட வச்சு அவங்க எல்லாம் நடு வீதிக்கு கொண்டு வந்து விட்டுருக்காங்க. பல்வேறு செக்மெண்ட்ல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அரசு ஊழியராகட்டும், டீச்சர்ஸ் ஆகட்டும், போக்குவரத்து துறையில இருக்கிற ஓய்வு பெற்றவங்க, கரண்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே அம்மா உணவகத்தை அத்தனையும் மூடிட்டாங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே கூட்டணி கட்சியினரும் குரல் கொடுத்திருக்க வேண்டும் அப்படின்றது உங்களுடைய பார்வையை நான் பாத்துக்கிறேன். நன்றி சார்.